ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு லேசான உபத்திரவம். 2 கொரிந்தியர் 4:17 சொல்கிறது, லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நாம் இந்த உலகத்தின் வழியாக நடந்து செல்லும் போது கர்த்தர் நமக்கு சில ஆதரவாளர்களை தருகிறார், ஆதரவான வேலைகளை தருகிறார், சூழ்நிலைகளை தருகிறார், இடங்களை தருகிறார். ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தர் கொடுத்த ஆதரவுகளில் சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் அவைகளை நம்மை விட்டு எடுத்து போட்டு விடுவதுண்டு. அந்நேரம் உள்ளம் கலங்குகிறது. கர்த்தர் இதை ஏன் செய்தார் என்று தேம்புகிறோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த ஆதரவு இல்லாமலேயே நாம் வாழ முடியும் என்பதையும், அது நஷ்டமல்ல லாபமே என்பதையும் உணர்கிறோம். நமக்கு வரும் லேசான உபத்திரவம் நித்திய மகிமையை கொண்டு வருகிறது என்று நாம் திட்டமாக அறிந்து கொள்வோமாக. ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழிருந்த நிழலிலே ஒரு சின்ன பூச்செடி நின்றது. அந்த மரத்தின் கிளைகளுக்கு கீழே அந்த பூச்செடி மகிழ்ந்திருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த நிலத்தின் சொந்தக்காரன் தனது கோரமான கோடாரியால் அந்த பெரிய ஆலமரத்தை வெட்டி சாய்த்து விட்டான். அதனால் அந்த சிறு செடி கண்ணீர் விட்டு புலம்பியது. ஐயோ, என் ஒதுக்கிடம் போய்விட்டதே, என் நிழல் போய்விட்டதே, புயல் வந்தால் நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் கதறியது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பூச்செடியின் மேல் இனிமையான சூரிய ஒளி வீசியது. மழை தண்ணீர் நேரடியாய் கிடைத்தது. இளம் தென்றல் காற்று பூச்செடியை மகிழ்வித்தது. ஆலமரம் போனால் என்ன, அதை உருவாக்கின கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று பூச்செடி தேறுதலும் ஆறுதலும் அடைந்தது. யோனாவின் வாழ்க்கையை பாருங்கள். கர்த்தர் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளரப் பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். யோனா 4:6. யோனா சந்தோஷப்பட்டது உண்மைதான். ஆமணக்கு செடியை குறித்து மகிழ்ந்தானே தவிர ஆத்துமாக்களுக்காக பாரப்படவில்லை. ஆமணக்கை பார்க்கிலும் ஆயிரமான விதங்களில் தன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் கர்த்தரை துதிக்கவில்லை. மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டதினால் அது காய்ந்து போயிற்று. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாளர்களை தரும்போது கர்த்தரிடத்தில் சார்ந்து கொண்டு கர்த்தரை துதியுங்கள். ஒருவேளை ஆதரவு உங்களை விட்டு நீக்கப்படும் போது மனம் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய பாதத்தில் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு காத்திருங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று விசுவாசித்து எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இன்றைய நினைவுக்கு 119ஆம் சங்கீதம் 71 மற்றும் 72ஆம் வசனங்கள். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 1 மற்றும் 2 அதிகாரங்கள்.
மாலை லூக்கா 19ஆம் அதிகாரம் 28 48 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆதரவாளர்களை அல்ல, கர்த்தரையே முற்றிலும் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.